வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கும் கரூருக்கும் இருக்கும் சம்பந்தம். இன்னைக்கு அவர் அங்கே போயிட்டு மக்களை சந்திச்சு பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பணியாணை வழங்கினதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியிலும் மற்ற கட்சியிலும் இருக்கவங்க. ஆனால் அந்த கரூர் விஷயம்ன்றது பர்சனலாக எவ்வளவு ஹர்ட்டிங்கான விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு நடிகனும் உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அங்க நடந்தது. ஆனா அதுக்கு எவ்வளவு தவறான வார்த்தைகளை போட்டு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்து போயிட்டாரு, கிளம்பிட்டாரு, ஓடிட்டாரு, நிக்கல, காணாம போயிட்டாரு, இவங்க காணும் அவங்க காணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அரசியல் ஆக்குனது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அரசியல் ஆக்குறதுக்காக அங்க யாரெல்லாம் ஆன் த ஸ்பாட் வந்து நின்னாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா கனிமொழி அம்மா கூட இப்ப சொல்றாங்க, நாங்க தான் வந்து நின்னோம், அவங்க நிக்கல. கோர்ட்ல இருக்கிற கேஸை பத்தி இவங்க பேசக்கூடாது நியாயமா பார்த்தா. ஆனா நானாவது அதை ஃபாலோ பண்றேன், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க கனிமொழி அம்மா. நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி எந்த பதவியில இருந்தார் அந்த நேரத்துல? அவர் அப்போ எதுக்கு டிவி மாதிரி போட்டு எல்இடி எல்லாம் போட்டு பிரஸ் மீட் வச்சு இது நடந்தது இது நடந்ததுன்னு ஏன் சொல்லணும்? அதை விசாரிக்க தான் போலீஸ் இருக்குல்ல. அவர் என்ன போலீஸா? அவர் என்ன கலெக்டரா? அவர் என்ன மந்திரியா? எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தர் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ ஆளுங்கட்சியா இருந்த நேரத்துல அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்ன்ற பேர்ல அவர் பதவியிலேயே இல்லைன்னாலும் அவர் பேசலாம். ஆனா முதலமைச்சர் இதை பத்தி பேசக்கூடாதா? தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதைத்தான் அவர் ஸ்டேஜ்லயும் சொன்னாரு. அவங்க மறந்துடுறாங்க, அவங்கதான் ஆட்சியில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மறந்து பேசுறாங்க. நாங்க அதை பத்தி பேசவே மாட்டோங்க அப்படின்னு சொல்ற இவங்க ஓடி போனவன், 41 பேரை கொன்றவன், மனசார எவ்வளவு ஹர்ட் பண்ணாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போறாரு, எந்த மாதிரியான ஒரு மனநிலையை வச்சுட்டு போயிருப்பாரு, எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, அவருக்கு எத்தனை மன ஓட்டங்கள் ஓடும் அந்த இடத்துல. அங்க நிற்கும் போது மக்கள் இங்க மக்களை சந்திச்சு பேசுறது கூட பேசிடலாம். ஆனா அந்த பணியாணை கொடுக்கும்போது ஒருத்தரை பார்க்கும் போதும் அவருக்குள்ள எவ்வளவு பதப்பதப்பு இருக்கும், எவ்வளவு வலிக்கும், அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த உயிர் எனக்காக வந்த உயிர் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி சொல்லும் போது எனக்கு அடிவயிறெல்லாம் என்னமோ பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஆத்மாவின் சொந்தங்கள் அங்க வந்து நிற்கும் போது அவங்கள பார்க்க ஃபேஸ் பண்ண முடியாம அவர் தவிச்ச தவிப்பு ஒருத்தரை பார்க்கும் போதும் அவர் கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு நிக்குது. அந்த குடும்பத்தினர் பேச பேச இவர் கண்ணு கலங்கினதா இருக்கட்டும். யாருங்க நடிப்பா ஆன் த ஸ்டேஜ்ல? இவங்க சொல்லலாங்க நடிகன் நடிக்கிறாங்கன்னு, சத்தியமா இல்லைங்க. அப்படி நடிக்கணும்னா அரசியல் இருக்கவங்க தாங்க முதல்ல நடிக்கணும். ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, இதுக்கு நடிப்புல மன்னன். அடுத்து அன்பில் மகேஷ் அவர்கள் எடுத்துக்கோங்க, அடுத்த மன்னன். எப்படி எல்லாம் நடிப்பாங்கன்றதுக்கு இவங்க எல்லாம் தான் சாட்சி. எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டு இங்க வந்தாரு. இது காலத்துக்கும் எங்களுக்கு அழியாத ஒரு வடுதான். நான் இது பல வீடியோக்களை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு பண்ணதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி வச்சுக்கோங்களேன். இதை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வருவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. பழைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பல பேர் என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனா நான் அப்பயும் சொன்னேன், அந்த உயிர் விட்ட ஆத்மாக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் உண்மை என்னன்னு தெரியும். அந்த ஆத்மாக்களோட பவர் நிச்சயமா தலைவரை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கும். அவர் தவறு செஞ்சிருந்தா சத்தியமா அந்த ஆன்மாக்கள் சும்மா விட்டுருக்காரு. அத்தனை ஆன்மாக்களும் அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் மேல இருந்து. இது புரியாம இன்னமும் அவருக்கு எதிராக ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு பணியாணை வழங்குறதுக்கு தடை போடுறாங்க. அந்த பணியாணை என்னங்க, அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியை தூக்கி கொடுத்துட்டாரு. டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணாம எப்படி நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சீமான் ஐயா எல்லாம் கதறாரு. நான் கேட்கிறேன், சீமான் ஐயா என்ன பரப்புரை பண்ணாரு? நான் எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன், எல்லாருக்குமே அரசு வேலை கொடுப்பேன். மாடு மேய்க்கிறவனுக்கும் அரசு வேலை, ஆடு மேய்க்கிறவனுக்கும் அரசு வேலை, விவசாயம் பண்றவனுக்கும் அரசு வேலை, அப்படிதானே சொன்னாரு. அவங்க எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எழுதினாதான் கொடுப்பாங்களா? நீங்க கொடுத்தா அது கரெக்டு, நாங்க கொடுத்தா மட்டும் அது தவறு. அதுவும் அந்த 31 பேர் கொடுத்தது உங்க கண்ணை உறுத்துது. இத்தனைக்கும் தன் சொந்த காசை போன வாட்டி 20 லட்சம் தன் சொந்த காசை கொடுத்தாரு அந்த மனிதர். இது போக இப்போ அரசு பணத்துல இருந்து 10 லட்சம் ரூபாயும் பணியாணையும் கொடுக்குறாரு. கொஞ்சம் மனசாட்சி இருக்க வேண்டாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நானே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு, தயவு செய்து கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல நான் பண்ணிக்க ட்ரை பண்றேன்றது வேற. ஒரு உயிரை இழந்துட்டு அந்த குடும்பம் தவிக்கிற தவிப்பு, அவங்களுக்கு ஒரு ஆதாரம் போயிருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது தவறு இல்லை. அது சில பேர் என்ன சொல்றாங்க, பேக் ஃபயர் ஆகும்,
இவர் வந்து இவரோட ஆதாயத்துக்காக கொடுக்குறாரு, இது கோர்ட்ல கேஸா இருக்குல்ல, இந்த டைம்ல கொடுத்தா இவருக்கு சார்பா பேசிடுவாங்கன்னு அந்த மாதிரியும் பேக் ஃபயர் ஆக சான்ஸ் உண்டு. நான் சொல்றேன், அவர் அப்படி நினைச்சிருந்தா அவருடைய ஜனநாயகன் படம் இத்தனை நாள் தள்ளி வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் எல்லாம் பேசி முடிச்சு காசை கொடுத்து சரி பண்ணியிருக்கலாம். கோர்ட்ல கேஸுக்கு நடந்துகிட்டு இருந்தப்போ பிஜேபி எங்ககிட்ட வாங்க, உங்க கேஸே இல்லாம பண்றேன்னு சொன்னப்போ என்ன நடக்குதோ நடக்கட்டும், என் மேல தப்பு இல்லை, நான் நியாயத்து பக்கம் தான் நிற்பேன், நான் யார் பக்கமும் வரமாட்டேன், நான் இப்படித்தான் நடுநிலையா நிற்பேன் நின்னாரு தலைவர் விஜய் அவர்கள். அதாவது முதலமைச்சருக்கு வழங்கப்படுற காருக்கு பெட்ரோல் முதற்கொண்டு அரசு, தமிழக அரசு செலவு பண்ணும். இது நார்மலா இருக்கிற ப்ரொசீஜர். ஆனா தன்னுடைய சொந்த காருக்கான செலவுகளையும் தானே ஏத்துப்பேன், தன்னோட சொந்த கார்லயே வரேன், எனக்கு அரசு இது கூட வேணாம், வாகனம் கூட வேணாம், என்னுடைய சொந்த காரே போதும், அது நானே பாத்துக்கிறேன், தன் கை காசுல பண்ணிட்டு இருக்காரு. நான் நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருந்த விஷயம், அந்த ரெடி பண்றாங்க, டென்ட் ரெடி பண்றாங்க, ஷீட் போடுறாங்க, 5000 பேருக்கு QR கோட் ரெடி பண்ணிட்டு 5000 பேர் வரணும், 6500 போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இங்க இருந்து பிரச்சார வாகனம் கிளம்பி போகுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே வேற யாராவது தலைவரா இருந்தா நம்ம தமிழ்நாட்டிலேயே வச்சுக்கோங்க, யாரும் வேற எந்த தலைவரா இருந்தாலும் கண்டிப்பா சென்டிமெண்ட் பார்த்திருப்பாங்க, நிச்சயமா சென்டிமெண்ட் பார்த்திருப்பாங்க. என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அந்த வாகனத்தை கூட விட்டு வைக்கல, அந்த வாகனத்தை ஓட்டுற டிரைவருக்கு கொடுக்கலாம் அவார்டு, ஆனா அந்த வாகனத்தை கூட விட்டு வைக்கல. ஒரு நாள் கூட அவர் பிசேரி டிரைவ் பண்ணது கிடையாது, அவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலையும். ஆனா அந்த வாகனத்தின் மேலேயும் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாங்க. எப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை சூட்டினாங்களோ 41 பேரை அப்படின்னு சொல்லி, இந்த வாகனத்துக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சு சூட்டினாங்க. அப்போ இதை திருப்பி கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆன அப்புறம் அந்த வாகனத்தை எடுத்துட்டு வரணுமான்னு யோசிச்சிருப்பாருல்ல. வேற எந்த முதலமைச்சரா இருந்தாலும் இந்த வாகனத்தை நம்ம எடுத்துட்டு போகணுமா, இதனால இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆனா அந்த வாகனம் உட்பட ஒரு விஷயத்த கூட அவர் விடல, அப்படியே எல்லாத்தையும் அதே மாதிரி திருப்பி அதே செட்டப். ஏன்னா அவர் தன்னை நம்பினவங்களே அவர் கைவிட்டது கிடையாது. ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம்லாம் எடுத்துக்க மாட்டாரு, ஆனா நம்பினாருன்னா கை விடவே மாட்டார். அவர் என்னாலுக்கும் கைவிட மாட்டார், அது மக்களா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. அதுதான் அவர் குணம். அது புரியல இந்த எதிர்கட்சின்ற பேர்ல இருக்கிற எதிரி கட்சிகளுக்கு. அவர் சட்டசபையில சொன்னதுதான், எதிர்கட்சின்னு இருக்கிறதால எல்லா நேரத்திலையும் எதிர்த்து பேசுறதால எதிர்கட்சி ஆயிடாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நச்சுன்னு சொன்னாரு, யாரா இருந்தாலும் தயவு செய்து லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா என் பேரை சொல்லி லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி எந்த தலைவன் ஒரு தடவையாவது என் பேரை சொல்லி ஊழல் காசு யாராவது கேட்டாங்கன்னா, லஞ்ச காசு யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? என்னமோ போங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, இருந்தாலும் நாங்கள் சொல்லிட்டே தான் இருப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.